ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் 12th எக்ஸாம் ரிசல்ட்டை நம்ம எப்படி ஆன்லைனில் பார்க்கலாம், அது உங்கள் மொபைல் ஃபோனில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஏன்னா 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டை ஆன்லைனில் தான் அதிக பேர் விடுவாங்க. ஸ்கூல்லேயும் வைப்பாங்க போஸ்ட் ஒட்டி, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஆன்லைனில் டக்குன்னு நான் பார்த்துட்டு 9:30 10 மணிக்குள்ளே பார்த்துடலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போட்டது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறோம். சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் உங்க போன்ல கூகுள் குரோம் ஓபன் பண்ணீங்க. ஓபன் பண்ணிட்டு அதில் சர்ச் ஐக்கான்ல tnresult.nic.in அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். இதோட வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட வந்துக்கலாம். 4 வெப்சைட் இருக்கு, 4 கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க tnresult.in அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னே இதில் சர்ச் பண்ணோன்னே இதை வருங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க, டிஎன் போர்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் பார்த்து டிஎன் போர்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணதில் பாருங்க +1 +2 அப்படின்னு சொல்லி கேக்கு. இது வந்து 2019 இருக்குது. ஆனால் நீங்கள் 2024 நாளைக்கு வந்து 2024 அந்த ரிசல்ட் தான் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஹெச்எஸ்சி +2 ரிசல்ட் மார்ச் 2024 இருக்கு. அதாவது நாளைக்கு வரப்போதில்லை. நான் முன்னாடி நாள் மேக் பண்ணுறதுனால அது பேஜ் ஓப்பன் ஆகலை. இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பாருங்க உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்களே பப்ளிக் எக்ஸாம் ரிசிப்ட் நம்பரு, அந்த நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணீங்க. நீங்கள் உங்கள் ஆல் டிக்கெட்டில் இருக்குது, அப்புறம் எக்ஸாம் எழுதும்போது இங்கே என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பர் போடணும். ஸ்கூலில் இருக்கிறது கிடையாது, பப்ளிக் எக்ஸாமுக்குன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டுங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஸ்கூலில் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா அந்த டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. அதை தான் கொடுக்கணுங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து போட்டு கீழே பாருங்கள் கெட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கெட் மார்க்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி தேவை போகுதுங்க. உங்களோட 12th மார்க் ஷீட், இந்த மார்க் என்னவோ அது வந்துடுங்க. அதாவது உங்களுக்கு என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட் இங்கே காட்டு, பாஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெப்சைட்லேயே 4 வெப்சைட்டில் உங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணலாங்க. 4 வெப்சைட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆப் இருக்குது, TNSSLC ரிசல்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இல்லை TNHSC ரிசல்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இது SSLCங்கிறது 10th. இது நீங்கள் TNHLC அப்படின்னு சொல்லி ரிசல்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே வந்துருங்க. இதே மாதிரி தான் வருங்க அதேமே, ஆனால் ஹெச்எஸ்சி மட்டும் வரும். ஓகேங்களா? அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இதில் பாருங்கள் வியூ யுவர் ஹெச்எஸ்சி ரிசல்ட்னு சொல்லியிருக்கு. அதை இங்கே கொடுத்துக்குங்க. கொடுத்தோன்னே பாருங்கள் அடுத்தது அதே போல் நீங்கள் வந்து உங்களோட 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே, அடுத்தது டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து போட்டு ப்ளீஸ் சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு போதுங்க. உங்கள் மார்க் என்னவோ, அதாவது +2 மார்க் என்னவோ அது வந்து. ஓகேங்களா? நீங்கள் இந்த வேலை தான் உங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ண முடியுங்க. இது 4 வெப்சைட் இருக்குது, அப்புறம் ஆப்பும் இருக்குது. 4 வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆப்பு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அதுலேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட் தான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி 10th எக்ஸாம் ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு. பை, டேக் கேர்.